வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம், ஆகஸ்ட் 2ஆம் தேதி இன்னைக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூலியோடைய இது ட்ரைலர் லான்ச் பிளஸ் ஆடியோ லான்ச் நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல மிக பிரமாண்டமா நடக்க போகுது. அந்த வீடியோல பார்க்க போறோம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி ரிலீஸ் ஆகும் போது உங்களுக்கு தெரியும். கூலியோடைய என்னென்ன ப்ரோமோன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து லோகேஷ் கனகராஜ் தெருவில் இறங்கிதான் வேலை செய்யல. ஒரு சேனல்ல போய் கூலியோடைய ஐப்பை வந்து ஏத்திட்டு இருக்கிறாரு அவர் பங்குக்கு. மலையாளத்துல பாத்தீங்கன்னா சௌபின் ஷகீர் வந்து பாத்தீங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு பயங்கரமா பண்றாரு. அவருக்கு வந்து லைஃப்ல வந்து சூப்பர் படமா வந்துன்னா மஞ்சுமல் பாய்ஸா இருந்தாலும் இந்த கூலி வந்து அவருக்கு என்ன விட பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா ஒரு டான்ஸே வந்து சாண்டி மாஸ்டர் அவரை ஆட வச்சது வந்து அவர் ரொம்ப குஷியாகி சாண்டி மாஸ்டரை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பாத்திருக்கீங்க. சௌபின் ஷகீரை பொறுத்தவரை வந்து செம்மையான கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருந்ததுல இந்த படத்துல என்ன பண்ண போறாங்கிறது பெரிய புரியாத புதிரா இருக்குது. அப்படி வந்து கேரளால வந்து கடுமையான வந்து அந்த மோனிகா பாட்டையும் வச்சுக்கிட்டு செம்ம ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. சோ என்ன பண்ணீங்க, தமிழ்நாட்டை வந்து பிடிச்சிட்டீங்க ரஜினிகாந்தனால. இப்ப மலையாளத்துல வந்து சௌபின் ஷகீரை வச்சு பிடிச்சிட்டீங்க. இந்த பக்கம் போனா தெலுங்குல நாகார்ஜுன் நம்ம குபேரா கூட அந்த அளவுக்கு பண்ணலாங்க. இதுல விழுந்த ப்ரொமோஷன் பண்றாரு, பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு. ப்ரொமோஷன் பாத்தீங்கன்னா சேனல் போகாத சேனல் இல்ல, போகாத மேடை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அந்த பக்கம் போனீங்கன்னா நார்த் சைடு அமீர்கான வேற போட்டிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா தமிழ் மக்கள் மேல ஏற்கனவே பாசம் ஜாஸ்தி அவருக்கு. இப்ப அவரும் பார்த்தீங்கன்னா குண்டகம் பண்டகம் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் பார்த்தீங்கன்னா வார் 2 வந்து வருது. ஹிருத்திக் ரோஷன் நடிச்சிருக்காங்க, அனில் கபூர் நடிச்சிருக்காங்க. ஒரு அருமையான காஸ்டிங் பண்ணாங்க. வார் 1 பார்த்தீங்கன்னா செம்மையா சக்சஸ் படம். அப்படி இருந்துமே வார் 2 தூக்கி அடக்கி விட்டாங்க நம்ம மக்கள். ஏன்னா ரெண்டுமே ஆகஸ்ட் 14 தான் ரிலீஸ் ஆக போகுது. அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு இது இந்தியில வந்து பார்த்தீங்கன்னா அமீர் வேட்டை கிளம்பிட்டாரு, பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு ப்ரொமோஷன். இவங்க யாருமே நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ் படம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பேசப்பட போகுதுங்கிறத தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே 8000 தியேட்டர் வேற பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து சேர்ந்துட்டு கண்டிப்பா இந்த படம் வந்து 1000 கோடி தாண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா லோகேஷ் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளிநாடு போய் உட்காந்துருவேன். ஒரு ஷோ கூட என்னால பார்க்க முடியாது. ஆனா எப்ப நான் ரஜினி சார்ட்ட படத்தை போட்டு காமிச்சிடும் அன்னைக்கு நான் திருப்தி ஆச்சு. என்னை கட்டி பிடிச்சிட்டு ஹக் பண்ணிட்டு என்னை பிரைஸ் பண்ணிட்டாரு. எனக்கு அது போதும். அது தவிர வந்தா என்னை நம்பி படத்துக்குள்ள வர்றவங்களுக்கு வந்து 150 ரூபாய்க்கு ஒருத்தா நான் அந்த படத்தை கொடுப்பேன். அது சந்தேகம் இல்லை. 1000 கோடி அடிக்குது அடிக்கலைன்னா எனக்கு கவலை இல்லை. என்னுடைய ஸ்கிரிப்டை வந்து ப்ரொடியூசர் நம்பினாரு, என்னுடைய ஸ்கிரிப்டை வந்து ரஜினி சார் நம்பினாரு. அதுக்கு வந்து நான் வந்து மோசம் பண்ண மாட்டேன். அதே மாதிரி எனக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. தமிழ் மக்கள் வந்து 150 ரூபா கஷ்டப்பட்டு உழைச்சு அவங்களுடைய காசை அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு மோசம் பண்ண மாட்டேன்னு ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஒரு யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா, சில டேரக்டர்லாம் மண்டையா பேசுறாங்க, சில ப்ரொடியூசர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறுப்பேற்றுவாங்க. அந்த மாதிரி பண்ணி நிறைய படம் புக்க வாங்கிடுச்சு. அவரும் அதே சொல்றாரு, ரொம்ப ஓவராகவும் நம்ம ஆட வேணாம் அப்படிங்கிற ஒரு திட்டவட்டமா இருக்காரு. அதனாலே என்னமோ தெரியல பெரிய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லை. கண்டிப்பா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு குட்டி கதை பேச போறாரு. காக்கா கழுகுற மாதிரி ஒரு குட்டி கதை பேச போறாரு. அந்த கதையின் மூலமா வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு பெரிய ப்ரோமோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரஜினி சார் நம்புறாரு. அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி ட்ரைலர் லான்ச் பிளஸ் ஆடியோ லான்ச் நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல மிக பிரமாண்டமா நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.